10 காலத்தில் என்ன செய்தீர்கள்? நான் பிஜேபி கட்சியிலே எனக்கு நண்பர்கள் உண்டு. அவர்கள் இன்னைக்கு என்ன பேசுகிறார்கள்? 10 கச்சத்தீவை கருணாநிதி விட்டு கொடுத்து விட்டார் என்கிறார்கள். அதை ஏன் இப்போது பேசுகிறாய்? எவனாவது சலூன் கடையில போய் சந்தனம் இருக்கான்னு கேட்பானா? அதை எதுக்கு இப்ப பேசுற? குற்றாலத்திற்கு சென்று குழாயடியில குளித்தது மாதிரி, அம்பாரி வைத்த யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு பூனி பிடிக்க போனது மாதிரி, தங்க தாம்பாளத்தில் தமிழ் கொட்டி வைப்பது மாதிரி, சாமியார் ஆகிவிட்டு மாமியார் வீட்டுக்கு போனது மாதிரி, சம்பந்தம் இல்லாம ஏன்டா பேசுறீங்க? இன்னைக்கு கச்சத்தீவா பிரச்சனை, இன்னைக்கு கச்சத்தீவா இந்தியாவின் பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டீர்கள்? 10 ஆண்டு கால அதிகாரத்தில் இருந்தீங்களே, ஏன்னு கேட்டீங்களா? எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன்பிடித்தால் 3000 மீனவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்னு கேட்டியா? இந்தியாவினுடைய காலடியில் கிடக்கிற ஒரு சுண்டைக்காய் நாடு இலங்கை. அதை பேசியாவது எச்சரித்தாயா? ஒரு மீனவன் தன்னுடைய கட்டிய மனைவியின் தாலியை விட்டு கட்டுகிற படகு உடைத்து நொறுக்கப்பட்டது. ஏன் என்று கேட்டீர்களா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.